பிகினர்ஸ் கூட ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான நெக் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 2 பீஸ் வந்து துணி எடுத்திருக்கேன். சென்டராக தான் டிசைன் பண்ண போகிறோம். அதனால் 2 பீஸ் வந்து துணி எடுத்திருக்கேன். இந்த துணியோட அகலம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச் 5.5 இன்ச் வந்து துணியோட அகலம் இருக்குது. துணியோடைய நீளம் உயரம் பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நெக்கு வந்து நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 6 இன்ச்சஸில் இருந்து எந்த பக்கம் டிசைன் வைக்க போகிறீங்களோ அந்த சைடு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். அதுக்கடுத்து ஒரு 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணுறேன். ஏன்னா தையலுக்காக துணியை விட்டுட்டு அங்கேருந்து மார்க் பண்ணுறேன். இப்போ மார்க் பண்ண இடத்துல இருந்து நீங்கள் வந்து டிசைன் வைக்க ஆரம்பிக்கணும். நான் இதுக்கு வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சுடிதாருடைய டாப்போடைய மெட்டீரியலில் இந்த குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபேண்ட்டோடைய மெட்டீரியலில் வந்து இந்த பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணுறோம். இப்போ 6 இன்ச்சஸ் ப்ளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 1/2 இன்ச்சில் இருந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருக்கிறத கொஞ்சம் கேப் விட்டு ஒரு கைடு அளவுக்கு வந்து கேப் விட்டு வச்சு ஃபுல்லாகவே அந்த 15 இன்ச்சஸுக்குமே வந்து தைச்சிட்டு வந்துடுங்க. இந்த டிசைன் வந்து நீங்கள் நெருக்கமாகவும் வைக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு வைக்கும்போது வந்து அந்த பேண்ட்டோடைய கிளாத்து துணியும் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து அந்த பால் மாதிரியும் கொஞ்சம் வந்து அந்த கேப்பில் வந்து அந்த இருக்கிற பேண்ட்டோடைய துணி கலரும் தெரிகிற மாதிரி இருக்கும். நெருக்கமாக வச்சிங்கன்னா டோட்டலாக வந்து நீங்கள் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால்ஸ் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி கீழே முடிக்கும் போதும் ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வந்து கேப் விட்டு முடிங்க. ஏன்னா கீழே வந்து துணி மடிக்கிறதுக்காக விட்டு தான் நீங்கள் அதை முடிக்கணும். நம்ம இந்த டிசைனுக்கு வந்து 2 பீஸ் துணி எடுத்திருக்கோம். இப்போ இன்னொரு பீஸ் துணியை வந்து இந்த தைச்சிருக்க இந்த டிசைன் மேலேயே வச்சுட்டு ஈவனாக வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவில் தையல் போட்டுருங்க. தைச்சதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பால்ஸ் வந்து இந்த சைடு திரும்பின மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு ரைட் சைடு திரும்புகிற மாதிரி திருப்பிட்டு சென்டராக அந்த ஜாயின் பண்ண இடத்துல ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு அயன் பண்ண போகிறோம். கேன்வாஸ் வந்து ஒரிஜினல் நெக் உங்களுக்கு என்ன அளவோ அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து லென்த் வந்து 14.5 இன்ச்சும் அகலம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சும் எடுத்திருக்கேன். நெக்குடைய அகலம் வந்து 3.25, நெக்குடைய உயரம் வந்து 6.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே 3.25 வந்து இந்த இடத்துலையும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே வந்து நீங்கள் எந்த நெக் போடுறீங்களோ அந்த நெக் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் ரவுண்ட் நெக் போடுறேன். இதில் வந்து நெக்கு சுற்றி வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். டோட்டலாக வந்து 4.5 இன்ச் இருக்குது. இப்போ இந்த நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேன்வாஸில் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழே அதுக்கப்புறம் நெக் லைனில் அதுக்கப்புறம் மேலே அட்டாச் பண்ணுற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போ டிசைன் பண்ணியிருக்கிறதுல பேக் சைடு எடுத்துக்கோங்க. பேக் சைடு திருப்பிட்டு இந்த கேன்வாஸ் வந்து வச்சு கரெக்டாக அந்த சென்டராக வச்சு நீங்கள் இதை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து சைடில் மடிக்கிற துணியுமே வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பேட்ச் ஒர்க் வந்து அது பண்ணும்போது டாப்போடைய ஃப்ரண்ட் பகுதி எடுத்துகிட்டு சென்டரில் வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க. நெக்கோடைய லென்த்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து பேட்ச் ஒர்க் வந்து 14.5 இன்ச்சில் வைக்கிறோம். அந்த 14.5 இன்ச்சை சென்டரை மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடு. அதே மாதிரி வந்து பேக் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் சைடு. இதுலேயுமே வந்து சென்டராக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேன்வாஸையும் எடுத்து பேக் சைடு தான் வைக்கணும். ஒரிஜினல் வந்து பேக் சைடு இருக்குது. பேக் சைடில் வச்சுட்டு இது வந்து ஒரிஜினல் சைடு அது மேலே இருக்கிற மாதிரி வச்சு பேக் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். வச்சு சென்டராக பார்த்து வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க.
இப்போ நீங்கள் வந்து கேன்வாஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறீங்க இல்லைங்களா, அந்த ஒட்டின மாதிரி வந்து தையல் போடணும். நம்ம வந்து நெக் லைன் வந்து கட் பண்ணும்போதே 3.25 வச்சு தான் கட் பண்ணியிருக்கோம். ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து கேன்வாஸ் மேலே கிடையாது, கேன்வாஸ் ஒட்டின மாதிரி பக்கத்துலேயே தையல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. இந்த சென்டர் துணி வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து துணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கான அளவு தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து விட்டுடுறோம். இப்போ இதில் வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. இது நெக்கு வந்து அப்படியே வந்து ஃப்ரண்ட் சைடு திருப்பி விட போகிறோம். ஃப்ரண்ட் சைடு திருப்பி விட்டு இந்த இடத்துலையுமே வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சென்டராக பார்த்து வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கை சுற்றி நெக் லைன் சுற்றி வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த நெக்கு வந்து மேலே பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த சைடில் எட்ஜில் வந்து தையல் போட்டுருங்க. கரெக்டாக அந்த கார்னர் வரும்போது அந்த துணி நல்லா மடித்து விட்டு தையல் போட்டு திருப்புங்க. இதனால தான் வந்து நீங்கள் துணி அயன் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஈவனாக இருக்காது, கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க சைட் துணியை. நெக் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து மெட்டீரியல் எடுத்து இந்த மாதிரி நெக் பேட்டர்ன்ஸ் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து செமி பட்டியால் நார்மல் பேண்ட் வித் வந்து ரோப் கேட்டால் ரோப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுறது, இல்லை எலாஸ்டிக் வேணும்னா எலாஸ்டிக் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பேண்ட்டோடைய லென்த்து பார்த்திங்கன்னா 42 இன்ச்சஸ் வரைக்குமே வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 3 ஸ்டிச்சஸ் போட்டு அதுக்கப்புறமாவே 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக துணி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நான் வேர் பண்ணியிருக்கிற இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா M to L சைஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது.